பிரியமான சகோதரனே சகோதரி, நீ பொறுமையாய் அமைதியாய் ஆயத்தமாயிரு, உனக்கான மகிமை உன்மேல் வரும் என்று சொல்லி ஆவியானவர் உங்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். ரூத் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு அந்த களத்திற்கு போ, அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு படாமல் இரு. இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ரூத்த அவளுடைய மாமி சில விஷயங்களை கவனமா சொல்லி அனுப்புறாங்க. எதுக்கு அப்படின்னா, நீ ஒரு பெரிய சுதந்திரவாளிப்பா, கர்த்தர் உன்னை ஒரு சுதந்திரவாளி கையில கொடுக்க போறாரு, நீ ஆயத்தப்படு, நீ அதிக பிரசங்கித்தனம் பண்ணாத. இன்னைக்கு சில காரியங்கள்லாம் நம்ம எப்படி பேசுகிறோம் அல்லது எப்படி நம்முடைய பிஹேவியர் இருக்குன்னா, நமக்கு ஒரு பெரிய ஆள் தெரிஞ்சிச்சு, அல்லது நம்மகிட்ட கொஞ்சம் நிறைய பணம் இருக்குது, நல்ல வீடு இருக்குது, நிறைய ஊழியர்கள் நமக்கு தெரியும், நிறைய ஸ்டேஜில் நிற்கிறோம், நிறைய உயர் காரியங்களை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்முடைய வார்த்தை, நம்முடைய பேட்டர்ன், நம்முடைய செய்கைகள் எல்லாம் மாறிடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ ஆயத்தமாக இரு, அமைதியாக இரு, நீ ஆயத்தமாக இரு. அதிகமாக வேதத்தை வாசிங்க, வரங்களை நாடுங்க, மகிமைக்குண்டான காரியங்கள் அதிக நேரம் காத்துருங்க, கெட் ரெடி, ஆயத்தமாக இருங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் கரெக்டான டைமில் உங்களை பயன்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளை பயன்படுத்த விரும்புகிறார், உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? எல்லாம் ரெடியாகி நம்மளே முந்திரி கொட்ட மாதிரி நிறைய காரியத்தை செஞ்சிடறோம். நம்மளே முந்திரி கொட்ட மாதிரி முந்தி போய் நிறைய காரியத்தை செய்து விடுகிறோம். மகிமையையும் தேவ பிரசன்னத்தையும் இழந்து போய் நிற்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கட்டும், எல்லாம் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கீங்க. இதோ நாள் வருகிறது, போவாசை போர்வையால் போர்த்தும் பொழுது நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறுவீர்கள் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார். நீ சுதந்திரவாளி மகளே, நீ சுதந்திரவாளி மகனே, நீ தைரியமாய் காத்திரு, நீ காத்திருக்கிறது உன்னை வந்து சேரும், நீ சுதந்திரவாளியாய் மாறுவாய் என்று சொல்லி ஆவியானவர்களோடு தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்.